जिह्वे कीर्तय केशवं मुररिपं सेतो भजश्रीतरं पाणिद्वन्द्वसमर्चय अच्युतकथाकां श्रोत्रद्वयद्वं शृणु कृष्णं लोकयलोचनद्वयकरेर्गच्छङ्घ्रियुग्मालयो जिघ्रग्रानमुकुन्दपादतुलसीं மூர்தன்னமாதோக்ஷஜம். நாராயணியத்தினுடைய 15வது தசகத்துல நாராயண பட்டத்திரி உயர்ந்த கபிலாவதாரத்தினுடைய ஒரு வைபவங்கள், தங்க அம்மாவான தேவகூதிக்கு வாழ்க்கையினுடைய தத்துவங்களை சொல்லக்கூடிய கபில கீதையை உபதேசம் பண்ண ஆரம்பிச்சார்னு நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பரிடத்துல வர்ணிச்சுட்டு இருக்கக்கூடிய அழக நாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அதே சந்தர்ப்பத்தில் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூர், நாமக்கல்லில் இருந்து 19 கிலோமீட்டர் தூரத்தில் அங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி சம்மோகன கிருஷ்ணன் திருக்கோயில் ஒவ்வொரு சன்னதியாக திவ்ய தரிசனங்களை அடைந்து கொண்டிருக்கின்றோம். இதோ நாம் இப்போது தரிசிக்க இருக்கக்கூடிய சுவாமி தன்வந்திரி பகவான், அதாவது மகாவிஷ்ணுவனுடைய வைத்திய ரூபம். ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம் முதலிய க்ஷேத்திரங்களிலே நமக்கு அனுகிரகிக்கக்கூடிய சுவாமி காவேரி தீர சந்துஷ்டாய நமகா என்று காவேரி தீரத்தில் தான் கோயில் கொண்டிருப்பதும், காவேரி தீர்த்தத்தால் தனக்கு திருமஞ்சனங்கள் நடப்பதிலே பரம சந்தோஷத்தை அடைகின்றானாம். அந்த தன்வந்திரி சுவாமியை தனி சன்னதியாக இப்போது இதே காவேரி தீரத்திலே நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகா, உயர்ந்த ஒரு விமானம். அந்த விமானத்திலேயும் தன்வந்திரி பகவான் சதுர்புஜங்களோடும் சங்கு சக்கரங்களோடும் ஜலௌகம் என்று சொல்லக்கூடிய ஒரு திவ்யமான அட்டை பூச்சியை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அஸ்தங்களோடும் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். கருட பகவான் தானும் அமிர்த கலசத்தை தாங்கிக் கொண்டு, தன்வந்திரி பகவானுக்கும் பெரிய ஒற்றுமை, இவரும் அமிர்த கலசத்தை எடுத்து வந்தவர், தன்னுடைய தாயாரை மீட்பதற்காக கருட பகவானும் அமிர்த கலசத்தை ஏந்தி வந்தவர். அவரும் இங்கு 4 மூலைகளிலேயும் அதை ஏந்தி கொண்டிருக்க, ஆச்சரியமாக பூவராக மூர்த்தியானவர் தன்னுடைய பூமாதேவியை மடியிலே அமர்த்தி கொண்டிருக்க, பூமாதேவியானவள் தன்னுடைய திருக்கைகளால் வராக சுவாமியினுடைய முகத்தை தொட்டுக்கொண்டே தன்னுடைய ஆனந்தத்தை தெரிவிக்கக்கூடிய அழகான சுதை வடிவத்தை நாம் தரிசித்து, இதோ திரிவிக்கிரமன் உலகத்தை அளப்பதற்காக 2 அடிகளை திருவடியை தூக்கி அளக்கக்கூடிய காட்சியோடு அழகான இந்த விமானத்திலே வைகானச ஆகமப்படி தட்சிணாமூர்த்தியும் ஞானஸ்வரூபமாக இங்கு அமைந்திருக்கின்றாராம். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டோம், இந்த ஒரு அழகான க்ஷேத்திரத்திலே அச்சலதீபேஸ்வரர் என்ற சிவனும் ராகவேந்திர சுவாமியினுடைய 700 பிருந்தாவனங்களும் அமைந்திருப்பது போல இந்த விமானத்திலேயே ஞானஸ்வரூபியாக தட்சிணாமூர்த்தி இருக்கின்றார். அதனால்தான் நம்முடைய சொற்பொழிவிலேயும் தமிழ் ஞானத்திலேயும் புகழ்பெற்ற உயர்திரு கீவா ஜெகநாதன் அவர்கள் நாம் கீவாஜா என்று அன்புடன் அழைக்கக்கூடியவர் இந்த மோகனூரிலே வாழ்ந்தவராம். அவருக்கு ஞானத்தை அளித்த ஞான சொரூபியான காந்தமலை முருகனும் இதே ஊரிலே கோயில் கொண்டு நமக்கு காட்சியளிப்பது இங்கு ஒரு விசேஷம். ஆக தட்சிணாமூர்த்தியினுடைய ஒரு திவ்ய தரிசனம். கீழே நாம் சன்னதியினுடைய தரிசனத்திற்காக இறங்கினோமே, ஆனால் ஆச்சரியமாக நம் கண் பார்வையை செலுத்துகின்றோம். தன்வந்திரி பகவான் அவரும் வெள்ளி கவச்சங்களைத்தான் தாங்கிக் கொண்டு நின்ற திருக்கோலத்திலே அமிர்த கலசத்தை தன்னுடைய இடது கையிலே தாங்கிக் கொண்டிருக்கின்றார். வலது கையிலே ஏற்கனவே நாம் குறிப்பிட்டபடி ஜலவுகம் என்ற ஒரு அஸ்தம், அதாவது அட்டை பூச்சியை இதோ தரிசித்துக் கொண்டிருக்கின்றோமே, அட்டை பூச்சியை தன்னுடைய வலது திருக்கரத்திலே தாங்கிக் கொண்டு யார் யாருக்கு எந்தெந்த தோஷங்கள் விஷக்கடிகள் இருக்கின்றதோ அவைகள் இந்த தரிசனத்தால் அட்டை பூச்சி மூலமாக போக்கப்படுகின்றதாம். அமிர்த கலசம் தன்வந்திரி சுவாமியினுடைய திவ்ய தரிசனமானது தன்வந்திரியே அமிர்த கலச அஸ்தாய சர்வாமய நாசனாய திரைலோக்கிய நாதாய மகாவிஷ்ணவே நமகா என்ற மூல மந்திரத்தினால் நமக்கு சர்வ ஆரோக்கியத்தை கொடுப்பவராக இங்கு ஆச்சரியமாக நமக்கு சேவையை அளிக்கின்றார். இந்த தன்வந்திரி பகவானுக்கு உயர்ந்த திருமஞ்சனங்கள் எல்லாம் நடைபெறுவதும், பிரதிவருடம் கார்த்திகை மாதத்திலே சுவாதி நட்சத்திரத்திலே உயர்ந்த பூஜைகள் நடைபெறுவதும், எல்லாவற்றையும் விட அனைவருடைய ஆரோக்கியத்திற்காக இங்கு பலவிதமான மூலிகைகளால்
அஷ்ட கந்தங்களால் அதிமதுரம் முதலியவைகளால் செய்யப்பட்ட ஒரு சூர்ணமானது, ஒரு பொடியானது செவ்வாய்க்கிழமைகளிலே இவருக்கு நைவேத்தியமாக சமர்ப்பிக்கப்பட்டு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் இங்கு அளிக்கப்படுவதும், காவேரியிலிருந்து பிரதி செவ்வாய்க்கிழமை இவருக்கு தீர்த்தமானது பிரத்யேகமாக எடுத்து வரப்பட்டு இவருக்கு அபிஷேகங்கள் நடைபெறுவதும் விசேஷமான ஒன்றாகும். அது மட்டுமல்ல, இந்த தன்வந்திரி சன்னதியினுடைய மேலே நாம் சற்று நோக்கினோமே ஆனால் நவக்கிரக தோஷங்களை போக்குவதற்காக சூரியனில் இருந்து கேது வரைக்கும், அது மட்டுமல்ல ஆச்சரியமாக அவரவர்களுக்கு எந்த மரங்கள் உகந்ததோ, உதாரணமாக சூரியனுக்கு தாரு என்றால் அந்த மரத்திலேயும், அதாவது வெள்ளருக்கிலேயும், சந்திரனுக்கு வெண் தேக்கிலேயும், குருவுக்கு தேவதாருவிலேயும், சனிவுக்கு கருங்காலியிலேயும் அந்தந்த விக்கிரகங்களுக்கு உண்டான மரங்களால் சூரியனை நெடுநாயகமாக கொண்ட நரசிம்மருக்கும் தன்வந்திரிக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய மேலே அமைந்துள்ள நவக்கிரகங்கள் நமக்கு தோஷங்களை போக்குவதாக ஆச்சரியமாக அமைந்திருக்கின்றது. இந்த திவ்ய தரிசனத்தோடு நாம் ஆரோக்கியத்தை தான் அடைய வேண்டும் என்று பட்டத்திரியனிடத்திலே நாராயணியத்தினுடைய பிரார்த்தனையாக வைத்த பட்டத்திரியனுடைய நாராயணியத்தை கபிலவாசுதேவனிடத்திலே எவ்வாறு தொடர்கின்றார் என்று ஸ்ரவணம் செய்யவும் தொடங்கிவிட்டோம். இதோ பட்டத்திரி குருவாயூரப்பனிடத்திலே, குருவாயூரப்பா, தாங்கள் தேவகூதியினிடத்தில் மதிரிக குணசக்தாம் பந்த கிருத்தேஸ்வசக்தாகம் त्वमृत कृतुवरुन्ते भक्तियोगस्तु सत्यमां मगधनु कमलभ्या भक्तिरेवाद्रसाद्या कपिलतनुरितित्वं தேவயர்ஞகாதீஹி. உங்க எல்லாருக்கும் பக்தர்களே நினைவில் இருக்கும், கபிலவாசுதேவன் தாயாருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு தசகம். அதாவது சுவாமியானவர் பலவிதமான யுகங்கள்ல பலவிதமான அவதாரங்களை எடுத்து அந்தந்த யுகத்திற்கு ஏற்றார் போல் பல உபதேசங்களை அவர் பண்ணிட்டு இருக்கார். அந்த ஒரு பாவத்தில் பல தர்மங்கள், அதாவது சாங்கிய யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம் முதலிய வைபவங்களை எல்லாருக்கும் தான் அனுபவிச்சு காட்டுவதற்காகவும் உபதேசத்திற்காகவும் கபிலவாசுதேவனாக அவதரிக்கிறார். வாழ்க்கையில சுகதுக்கங்கள்லாம் எதனால ஏற்படுறது? எல்லாருக்கும் ஒரே சுகத்தை கொடுக்க கூடாதா? எல்லாரையும் ஒரே ஒரு சிந்தனையோடு இருக்க வைக்க வேண்டாமான்னு கேட்ட கேள்விக்கு சுகமோ துக்கமோ அம்மா நான் உண்டாக்குறது கிடையாது. பக்தி யோகஸ்து சக்தியம், அதாவது அந்தந்த கால தட்பவெட்ப வயது சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் வாழ்க்கையில சம்சாரமான வாழ்க்கையில நீங்களே ஏற்படுத்திக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்னு தேவகூதி கேட்கிறார். கபிலவாசுதேவன் சொல்றார், எதிலையுமே பற்றில்லாமல் இருக்கணும். அதாவது சம்சாரிகமான ஒரு வாழ்க்கையில குடும்ப பாரத்துல இருந்தா கூட அதிக பந்தங்களை வைக்க கூடாது. அம்மா பந்தம், பந்தம்ன்றது பந்த கிருத்தேஸ்வசக்தா, பந்தம்ன்றது ஒவ்வொரு பொருள் பேர்ல நாம் வைக்கக்கூடிய ஒரு ஆசை. அதற்கு எதிர்மறையாக இருப்பது என்னன்னா மோட்சம். பந்தத்தை விட்டால் மோட்சத்தை அடையலாம், அதாவது நல்ல கதியை நாம் பெறலாம், உயர்ந்த மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அடையலாம். அப்ப அந்த பந்தத்தை விடணும் அப்படின்றதுக்கு கபிலவாசுதேவனை தேவகூதி கேட்கிறார். அப்ப அவ்வளவு சட்டுன்னு ஒரு பொருள் பேர்ல எங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பிரகிருத்தியான இந்த மாயையான மண்ணுல பிறந்த எங்களுக்கு எப்படி ஒரு ஆசையை விட முடியும்? அதை விடுறதுக்கு உண்டான உபாயத்தை நீ தான் சொல்லணும்னு சொல்றாளாம். அப்ப கபிலவாசுதேவன் சொல்றார், பக்தி யோகேன சக்தியம். உலகத்துல பக்தி யோகத்தை நம்ம எடுத்துக்கலாம். சாங்கிய யோகத்தை உபதேசம் பண்ணுவதற்காக அவதரித்தவர் கபிலவாசுதேவன். பாகவதம் பல ஸ்லோகங்கள் சொல்றது. ஆனா நாராயணியத்தினுடைய ஒரு பெரிய அழகு என்னன்னா, நாராயணியத்துல சாங்கிய யோகம், அஷ்டாங்க யோகம் இவைகள் எல்லாத்தையும் கடந்து உலகத்துல, அதுவும் நாம இப்ப வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய கலியுகத்துல பக்தி மார்க்கம், பக்தி யோகமே சிறந்ததாக இருக்கும்ன்றத அவர் சுருக்கமா உபதேசம் பண்ணதை அந்த யுக தர்மத்துக்கு ஏத்த மாதிரி அப்ப எழுதி இருக்கிற பட்டத்திரி அழகாக அப்ப இருக்கக்கூடிய விஷயங்களை பிரஸ்தாபிச்சு அதை நிர்தாரணமாக சொல்றாரா. பக்தி யோகஸ்து சக்தியம், அது அந்த பக்தி யோகத்தை நீங்க கடைபிடிக்கணும். அடுத்ததா தேவகூதியானவள் கேட்கிறா. ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டா தானே ஒரு ஞானத்துல விட பிறக்கும். அவரது புரியுறதோ புரியலையோ, அர்ஜுனன் புரியாம கேட்டுதான் பகவத்கீதையை. அதான் கபில கீதைக்கும் பகவத்கீதைக்கும் ஒரு உபதேசம். பகவத்கீதையை சொன்னவன் கண்ணன், கேட்டவன் அவனுடைய சீடனான அர்ஜுனன். கபிலகீதையை சொன்னவன் கபிலவாசுதேவன், கேட்டவள் அவனுடைய தாயாரான தேவகூதி.
தன்னுடைய மகனையே குருவாக ஏற்றுக்கொண்டு உபதேசத்தை கேட்கிறார். அர்ஜுனன் 18 அத்தியாயத்தை முடிச்சுட்டு என்ன புரிஞ்சதுன்னா ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டான். ஆனா அந்த பகவத்கீதை நமக்கு உதவியா இருக்கு. கபில கீதையில என்ன விசேஷம்னா திருப்பி திருப்பி பல கேள்விகளை தேவகூதி கேட்டுட்டே இருக்காளா. சரி கபிலா, பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கலாம்னு நீ சொல்லிட்ட, அந்த பக்தி யோகம் எங்களுக்கு எவ்வாறு ஏற்படும்? சட்டுன்னு எங்களுக்கு வந்துருமா? அந்த பக்தி யோகத்தை நாங்க கடைபிடிக்கிறதுக்கு என்ன வேணும்? நீ சொன்னது போல எந்த விதமான வேற சிந்தனைகள் இருக்கக்கூடாது, அனாவசியமான பற்றுகள் இருக்கக்கூடாது, ஆசையை ஒழிக்கணும், கோபத்தை ஒழிக்கணும், சீதம் உஷ்ணம் மானம் அவமானம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஏத்துக்கணும். திருப்பி திருப்பி கபிலா இதையே சொல்லிட்டு இருக்கியே, மனித வாழ்க்கையில எங்களுக்கு அப்படி ஒரு பற்று ஏற்படுவதற்கு நாங்க என்ன பண்ணணும்? வள்ளுவர் சொல்லுவார், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதன் அதனின் அதனின் இளன் யான் எனது செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். இவர் சொன்ன முதல் ஸ்லோகத்தினுடைய தத்துவத்தை 2 குரல்ல ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிட்டார். இந்த அம்மா கேட்ட கேள்விக்கு கபில வாசுதேவன் சொல்றார், அம்மா சொல்றேன், ஒரு ஞான மார்க்கத்துல பக்தி ஏற்பட்டால் பந்தத்தை துறந்து மோட்சத்தை அடையலாம். அடுத்ததா நீங்க ஒரு கேள்வி கேட்டுட்டால் பக்தியை எப்படி ஏற்படுத்திக்கிறது? நான் சொன்னேன் ஆசையை ஒழிக்கணும், கோபத்தை ஒழிக்கணும், விவேக சிந்தனை இருக்கணும்னு. அந்த மாதிரி சிந்தனைகள் ஏற்படுவதற்கு நாங்க என்ன பண்ணணும்னு நீ ஒரு கேள்வி கேட்கிற. அதுக்கு ஒரு பதில சொல்றேன். மகதனு கமலப்யோ பக்தி ரேவாத்ரசாத்யாக. உலகத்துல மகான்கள் எங்க இருக்காளோ, உயர்ந்த ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் எங்க இருக்காளோ அவர்களுடைய அந்த இருப்பிடத்தையும் இல்ல அவர்களுடைய ஆசிரமத்தையும் தேடி தேடி யாராவது ஒத்தர உன்னுடைய மனதில் உயர்ந்த குருவாக நீ ஏத்துக்கணும். அப்படி அந்த குருவா ஏத்துன அந்த மகான் இருக்காரு, அந்த விவேகி, அந்த குருவனுடைய பத கமலங்கள் இருக்க, அத மகதனு கமலப்யா பக்தி ரேவாத்ரசாத்யாக, அந்த மகானுடைய பத கமலங்களை கெட்டியா பிடிச்சுக்கணும். அவருடைய உபதேசங்கள், அவருடைய சங்கமங்கள், அவருடைய அனுகிரகங்கள் ஒரு மனிதனுக்கு என்ன அழகா முதல் ஸ்லோகத்துல கபில வாசுதேவன் ஸ்தாபிச்சுட்டார் பாருங்க. பகவானான என்னை விட உலகத்திலே ஒரு குரு உயர்ந்தவர், ஒரு மகான் உயர்ந்தவர். என்ன நேர வந்து என்னுடைய திருவடியை பிடிச்சா பிரயோஜனம் கிடையாது. நான் பக்தி பக்தின்னு இந்த ஸ்லோகத்துல சொன்னது, பக்தி ஒன்றையே சாதனமாக அடையலாம்னு சொன்னது பகவத் பக்தியை விட அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய குரு பக்தின்னு இந்த ஸ்லோகத்துல ஸ்தாபிதம் பண்றாராம். அப்ப நமக்கு விவேகம் ஏற்படணும்னு சொன்னா, நமக்கு வைராக்கியம் வரணும்னு சொன்னா அம்மா என்ன தெரியுமா பண்ணணும்? அந்த பக்தியானது ஏற்படணும். பக்தின்றது மகத் அனுகமலப்யா பக்தி, மகான்களுடைய சேர்க்கையான குரு பக்தியானது சர்வ பாபங்களிலே இருந்தும் உங்களை விடுபட செய்யும்னு உத்தமமாக குரு பக்தி. அதுக்கு அடுத்தது பகவானுடைய பக்தி, விவேகம், பந்தம், மோட்சம், மாயை, இதனுடைய தத்துவங்களை எல்லாம் இந்த ஒரே ஸ்லோகத்துல பட்டத்திரி வர்ணிச்சிருக்கிறார். தொடர்கிறார், இருந்து ஸ்லோகத்தை முடிக்கல. எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை இந்த ஆலயத்தில் மற்றொரு சன்னதியின் திவ்ய தரிசனத்தோடு நாம் தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நம.